எனக்கு அந்த தேவர் நேதாஜியை பற்றி எங்கள் மாமனார்ட்ட போய் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி, இந்த மண்ணில் இருக்க மக்கள் வந்து போர்க்குடி மக்கள்ன்றது ரேகை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட ரேகையினுடைய பதிவுகளை குற்றப்பரம்பரையாக செய்யணும்னு மாமா பாரதி ராஜாலேருந்து பல்வேறு நம்ம பாலாலேருந்து நிறைய முயற்சி எடுத்தாங்க. நான் அடிக்கடி இந்த சகோதரன்ட்ட சொல்லுவேன், அந்த வாய்ப்பு நமக்கு தான் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு என்னன்னு நீங்கள் இப்போ அடிக்கடி சொல்கிறீங்க, அதே மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறேன். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நீங்கள் நேசி, யாசி, சுவாசி. நேசிக்கணும், யாசிக்கணும், சுவாசிக்கணும். நான் வந்து அந்த பெருங்காம தியாகியின் நினைவு சங்கத்தை ரேகை பார்த்த பிறகு நேசித்தேன். நேசித்ததுனால பெருங்காம தியாகியின் நினைவு சங்கம்னு ஒன்று உருவாக்குனதுனால பெருங்காவலூர் தியாகி நினைவு சங்க நினைவேந்தல் நடத்தணும். இப்ப சொல்ற இந்த ஃபெடரேஷன் மாதிரி ஒரு அடையாளத்தை நான் ஒரு ட்ரெய்லர் அங்க பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2007க்கு அப்புறம் நான் ஒரு தயாரிப்பாளராக மாறுறேன். நீங்க இந்த நேரத்துல நம்ம முன்னோர்களை எப்படி நினைக்கணும்னு நான் சொல்றேன். சிவாஜி பிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் பூ போடுவாங்க. தேவர் பிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா யானை தான் முதல்ல வரும். ஏவிஎம்க்கு ஒரு அடையாளம் வச்சிருக்காங்க, கவிதாலயத்துக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்காங்க. நான் ஆட்சிகளை திரைக்கூடத்துக்கு நான் வச்சிருந்த அடையாளம் என்ன தெரியுமா? இந்த தியாகிகளுடைய நினைவு. அந்த தியாகிகளுடைய நினைவு தூணை நான் நினைக்கிறதுக்கு காரணமே நீங்க கேள்வி கேட்ட தினகரன் தான். அந்த ரேகை தான் என்னை தூண்டிச்சு. அதுல என்ன ஆச்சரியம்னா, நான் நேசிச்சதை உங்களுக்கு சொல்றேன். அந்த படத்தினுடைய இறுதி காட்சியில நான் கருத்த பாண்டியா கேரக்டர் என்னை என்கவுண்டர் பண்ண வருவான். அப்போ உங்க படத்துல இன்ஸ்பெக்டரா நடிச்ச அந்த ரத்னசாமி தான் இந்த படத்துல இன்ஸ்பெக்டர். அப்ப பொருத்தத்தை பாருங்க. அதுல என்ன டயலாக் பேசிட்டு இருந்தாரோ அதை ஒட்டிய டயலாக் தான் இங்க பேசுறாரு. என்ன சொல்றாரு? அண்ணே கருத்த பாண்டியண்ணே, அந்த ஆண்டி தேவர்னாலும் உங்களை போட்டு விட்டுருவாண்ணே, ஏதோ என்னால முடிஞ்சது முடித்தானே, ஓடி போய் தப்பிச்சுக்கண்ணே. அப்போ அடுத்த அந்த வார்த்தைகளை வந்து நானே சொந்தமாக எழுதிக்கிட்டேன். டைரக்டர் நீங்க தாராளமாக எழுதிக்கணும். என்னடா ஓட விட்டு சுட போறியா? முக்குலத்தான் முதுகில் அடிபட்டு சேர்த்த சரித்திரம் இல்லடா. அன்னைக்கு வெள்ளைக்காரன் சுட்டான், இன்னைக்கு நீ சுட போறியா? சுடா அப்படின்னு 1 2 3 சூடு வாங்கி பின்னாடியே ஓடி போய் ஒரு வேன்ல தட்டி கீழே உட்காந்து அந்த மண் எடுத்து இப்படி பூசுறேன்னா எனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அந்த மண்ணு என்னை செய்ய வைக்குது. அந்த ரேகை வந்து என்னை அந்த உள்ளுக்குள்ள வாங்கிக்கிருச்சு. அதுதான் பெருங்காவலூர் நினைவு சங்கமாயி, நினைவேந்தலாமாயி, ஒச்சாயி படமாயி இந்த டைலாக் என்னை பேச வைக்குது. அப்ப அந்த நம்பிக்கையில தான் உங்கள்கிட்ட நான் குற்ற பரம்பரை நம்ம தான் செய்வோம், வேற யாருக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன்.